உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படும். இந்த கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எல்லா நாளும் கேமரா வேலை செய்யுது. ஞாயிறு, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எல்லா நாளும் இந்த வேலை இங்கே ரெக்கார்டிங் நடக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து அதை கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் போடணும். கம்ப்யூட்டரில் போட்டு எடிட் பண்ணணும். சில காரியங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி வெட்டி எடுக்கப்பட வேண்டியது இருக்கும். அந்த வேலையை செய்யணும். அதுக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டு அந்த வேலையை செய்ய பழகணும். சுலபம் அல்ல. இத்தனை வருடமும் உங்கள் பாஸ்டரே தான் அதை பழகி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஆச்சரியமாக கேட்பாங்க, இவர் பழகினாரா, எப்படி பழகினாரு அப்படின்னு. எல்லாம் கர்த்தர் கொடுக்குற நமக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, உங்களால் செய்ய முடியும். ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி அந்த டைமுக்கு வந்துட்டு அந்த டைமுக்கு தான் திரும்பி வீட்டுக்கு போக முடியும். வந்தேன், முடிச்சிட்டேன் பாஸ்டர், போயிட்டு வரேன், அப்படி போக முடியாது. ஆஃபீஸ் டைம் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட் கீப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு வேலைகள் இருக்கிறது. எல்லா வேலையும் செய்வதற்கு நல்ல திறமையுள்ள ஆட்கள் தேவை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். ட்ரைனிங் கொடுத்து தான் அந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்படும். சம்பளம் உண்டு. ஓசியாக நீங்கள் கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை கொடுத்துட்டு போங்க. சரி, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். விசுவாசத்தை அறிக்கை செய்வது மிக மிக அவசியம். எங்கள் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும், ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற குழந்தைங்க எழுதி நின்றுக்கங்க பார்க்கலாம். இவர்களுடைய அறிக்கை மிக அவசியம். எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் கையை உயர்த்துங்க. பிள்ளைங்க எல்லாரும் கை உயர்த்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சரி, எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு பரிசுத்தமும் மீட்பும் நீதியும் ஞானமும் ஆனார். எனக்கு திறமை இருக்கிறது, என்னால் படிக்க முடியும். என்னுடைய வகுப்பிலே முதல் மார்க் என்னால் வாங்க முடியும். நான் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வேன். என் பெற்றோருக்கு, என் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படியாக நான் நடந்து கொள்ளுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதுபோல நான் நடப்பேன். நான் கர்த்தருடைய சாட்சி. நான் வருகின்ற நாட்களிலே நன்றாக வாழ்ந்திருப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு நல்ல வழிகளை திறப்பார். கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். என்னால் முடிந்த எல்லா ஊழியத்தையும் கர்த்தருக்கு செய்வேன். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். ஓகே, டேக் யூர் சீட். பெற்றோர் கவனிங்க, குழந்தைகள் மிக மிக முக்கியமானவர்கள். பிள்ளைகளை வளர்க்குறது சுலபம் என்று நான் சொல்ல வரவில்லை. பிள்ளைகளை வளர்க்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை. கர்த்தர் தான் அந்த பிள்ளையை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அதனால் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பெற்றோர் பொறுப்புள்ள பெற்றோராக நடக்க வேண்டும். இது பெற்றோருடைய வேலை தான். வேலைக்காரமாக பார்த்துக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அப்புறம் வேலைக்காரமாக பாவம் நல்லவங்க தான், ஆனால் அவங்களுக்கு படிப்பு இதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா,
அவங்கள மாதிரியே வளர்த்துருவாங்க. அதனால் நீங்கள் வளர்க்க உதவிக்கு ஆட்கள் வைத்து கொள்ளுங்கள், உதவி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் குழந்தைகளை நீங்கள் பொறுப்போடு வளர்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும். ஒரு நாள் தவறாமல் ஜெபிக்கணும். பிசாசு ரிட்டையர்டாகி கால் மேலே கால் போட்டு சுருட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கலை. அவன் என்ன செய்கிறான்? எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். டிசிப்ளின் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு டிசிப்ளின்லாம் தெரியாது. இந்த உலகம் எப்படிப்பட்டது, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒன்றுமே பிள்ளைகளுக்கு தெரியாது. நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இந்த தேசத்தில் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாக வாழ வைக்க வேண்டும். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்காக தினம் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. தேவைப்படும் போது என்ன செய்யணுமா? கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு. கையில் என்னமோ ஒன்று கொடுத்தாராமே. என்ன கொடுத்தாரு? ஒரு பெரம்பு கொடுத்தாருன்னு பைபிள் தான் சொல்லுது. தயவுசெய்து யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. பிள்ளையுடைய நெஞ்சிலே மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அகற்றும். தேவைப்படுறப்ப கண்டிக்கணும், அன்பாக சொல்லணும், பேசணும். தேவைப்படும்போது அந்த பிரம்பை உபயோகப்படுத்த தயங்கக்கூடாது. ஆனால் அதுக்குன்னு பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது தப்பு. அவர்களுடைய மனம் இலக்கரித்து போய்விடும். அதனால் தேவையான அளவு தேவையான நேரத்தில் கண்டித்து அப்பமே அதை விட்டுறணும். நீ அன்னைக்கு அப்படி செஞ்ச, நீ முந்தா நாள் அதை செஞ்ச, நீ நேற்று இதை செஞ்ச, இன்னைக்கு 10 மணிக்கு இதை செஞ்ச, இன்னைக்கு 12 மணிக்கு இதை செஞ்ச, அப்படியே வரிசை எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருந்து சொல்லி பிள்ளைகளை வீசிடக்கூடாது. ஒரு தடவை அதுக்குரிய ஒரு தண்டனையை கொடுத்து விட்டால் அதோடு முடிஞ்சு போச்சு. திரும்ப அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. அது பிசாசின் காரியம். ஆண்டவர் நம்மளை ஒரு தடவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின உடனே நம்மளை நீதிமான்னு கூப்பிடுறாரு. என் பிள்ளைன்னு சொல்கிறாரு, மாற்றி சொல்ல மாட்டேன்றார். அதனால் பிள்ளைகளை ஒழுங்காக வளங்க. பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கணும், நல்ல குணத்தோடு இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளை கவனித்து பிள்ளைகளை பற்றி நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்லுவார், உன்னை நம்பி என் பிள்ளைகளில் 2 பேரை உன் வீட்டில் கொடுத்தேன். இந்த 2 பிள்ளையும் உனக்கு வளர்க்க முடியலையா? உனக்கு எதுக்கு பிள்ளை? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவர் கணக்கு கொடுக்கணும். அதனால் அதை மனசில் வச்சு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பிள்ளை தான். பிள்ளைகளுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கனாக்க அந்த பிள்ளைக்கு அப்புறம் யார் தான் பெற்றோர்? அதனால் பெற்றோராக இருங்கள். சரி, அடுத்தது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். ஆலய ஒழுங்கிலே இது முக்கியமான பங்கு வகிக்கிறது. எல்லாரும் சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ளவர், அவர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர், அவர் அன்பானவர், எக்காலத்தும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எனக்காக தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் என்மேல் அக்கறையுள்ளவர், அவர் என்னை அற்புத விதமாக சிருஷ்டித்திருக்கிறார். நான் தேவ சாயலில் தேவ ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது 100க்கு 100 என்னுடைய ஆவி மறுபடியும் பிறந்தது. நான் தேவனால் புது சிருஷ்டியாக்கப்பட்டேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தது, என் ஆவியிலே எல்லாம் புதிதானது. என் மனதை வேத வசனத்திற்கு ஏற்ப நான் தான் புதிதாக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். அனுதினமும் என் மனதை நான் புதிதாக்கி கொண்டே இருப்பேன்.
கர்த்தர் என்னை அற்புத விதமாக சிருஷ்டித்திருக்கிறார். அவரது திட்டத்திற்கும் அவரது நோக்கத்திற்கும் நான் உதவியாக இருக்கும்படியாக அவர் என்னை உருவாக்கி இந்த பூமியிலே வைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். என்னுடைய தேசத்தில், என்னுடைய ஊரில், என்னுடைய குடும்பத்தில் அவர் என்னை பிறக்கச் செய்து ரட்சித்து நான் அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்காக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த திட்டத்தை நான் இந்த பூமியிலே நிறைவேற்றுவேன். அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி போட்டு வைத்திருக்கிற பாதையிலே அழகாக என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்தார், வேத வசனங்களை கொடுத்தார், புரிந்து கொள்ளக்கூடிய ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அவரது சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நான் நிறைவேற்றுவேன். அவரை நம்புவேன். கர்த்தருடைய பிளான் மட்டும் என் வாழ்வில் நிறைவேற ஒவ்வொரு நாளும் நான் என்னை ஒப்புவிப்பேன். அனுதினமும் அவரை துதித்து பாடி என் மகிழ்ச்சியை அவருக்கு தெரிவிப்பேன். கனத்தையும் மரியாதையையும் மகிமையையும் துதியையும் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு தெரிவிப்பேன். சர்வத்துக்கும் அவரே அதிகாரி என்று நான் அறிவேன். என்னுடைய ஞானம், என்னுடைய பலன், என்னுடைய அறிவு எல்லாவற்றை காட்டிலும் வேத வழி நடத்துதல் உத்தமமானது, மேலானது, மாறாதது, சத்தியமானது. வேத ஒழுங்கின்படி நான் நடப்பேன், சிந்திப்பேன், செயல்படுவேன். பாருங்க, கர்த்தருக்கு ஒரு பெரிய அனாதி திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை இந்த பூமியிலே மனிதர்களாகிய நம்மை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளடக்கம். அதனால் நீங்கள் என்ன செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இதை மறக்கக்கூடாது. ஒரு நாளும் ஒரு காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. ஒழுக்கம் மிக மிக முக்கியம். ஒழுங்காக இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம சபையில் 365 நாள் எழுப்புதல் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் இதில் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழும்பி நின்று எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பதில் கட்டாயம் கொடுப்பார். இன்றைக்கு வேகமாக உலகத்தில் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்குறப்ப பயமாக இருக்குது. சீக்கிரத்தில் கர்த்தர் வரப்போகிறார். அதற்கு முன்பாக நாம் தீவிரமாய் வேலை செய்ய வேண்டும். அல்லேலுயா. எல்லாரும் எழுந்து நின்று, கர்த்தாவே எழுப்புதலை அனுப்பும், உலகம் முழுவதும் எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. சுவிசேஷ வேலை நடக்கட்டும். அநேக ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் எழும்பி உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும். 10 கிலோமீட்டருக்கு ஒரு நல்ல சபை, எங்கள் சபையைப் போல ஒரு நல்ல சபை கர்த்தாவே எழும்ப வேண்டும். சுதேசி ஊழியர்கள் எழும்பி ஊழியத்தை செய்யட்டும். சபைகளிலே வசனம் பிரசங்கிக்கப்படட்டும். ஒவ்வொரு போதகரும் வசனத்தை பேசட்டும். எல்லா விதமான சண்டைகளும் ஒழியட்டும். கோர்ட் கேஸுக்கு சபை போதகர்கள், பிஷப்புகள் போய்கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒழியட்டும் ஆண்டவரே. நல்ல கிறிஸ்தவ புத்தகங்கள் கிடைக்கட்டும். பரிசுத்த வேதாகமம் எந்தெந்த மொழிகளிலே இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லையோ அதில் ஒரு யோவான் எழுதின சுவிசேஷமாவது முதலாவது மொழிபெயர்க்கப்படட்டும். நல்ல கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை கர்த்தர் காக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவர்கள் உத்தமமாய் வாழ வேண்டும். அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு
அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தாவே நீர் கொடுக்க வேண்டும். ஆவியின் வரங்கள் எல்லா சபைகளிலும் செயல்படட்டும். எல்லா விசுவாசிகளும் ஆத்தும ஆதாயம் பண்ணட்டும். எல்லா குடும்பங்களும் செழித்திருக்கட்டும். எங்களுடைய தேச தலைவர்களை, எங்களுடைய மந்திரிமார்களை, அதிகாரிகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். அவர்கள் நாங்கள் சமாதானம் உள்ள ஜீவனம் செய்யும்படியாக அவர்கள் நல்லவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் மனதிலே வைத்து எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி சத்தமாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். ஓ ஷபக்கரது லந்தரங்கரதி கரபாக்கலமா இப்பாக்கரதி கரங்கர கூரபா மாஷங்கரதி கரபாக்கலபோ. எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. உலகம் எங்கும் எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. எல்லாரும் சத்தமா வாய் விட்டு மனதார உங்களுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்பட கடவுது. மனதார ஆண்டவரே என்று கூப்பிட்டு சொல்லப்பட்ட அந்த ஜப குறிப்புகளை நினைத்து ஆண்டவரே எந்த காரியம் ஆண்டவரே எந்த காரியம் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் பதில் வர கடவுது. தேசத்தை சந்திப்பீராக. விசுவாசிகளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியக்காரர்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பட்டணத்தை சந்திப்பீராக. தேசத்தை சந்திப்பீராக. மத சார்பற்ற அரசாங்கம் தேவை. மத சம்பந்தமான கலவரங்கள் வராதபடி அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுவோமாக. அதை உண்டாக்குகிற பிசாசுகளை மிதித்து போடுவோமாக. கர்த்தர் உங்களுடைய பட்சமாய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய வீட்டிலே ஜெயமாய் இருப்பீர்கள். உங்களுடைய சமுதாயத்திலே ஜெயமாய் இருப்பீர்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய வெளிச்சம் உங்களிடத்திலிருந்து பிரகாசிக்கும். பிரகாசிக்கட்டும். அதிகமாய் பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்களிடத்திலிருந்து பிரகாசிக்க கடவுது. அதெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் ஜெயிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஜெயிக்கணும். தோல்வியை ஒத்துக்கொள்ளாதிருங்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்கள். இப்போது இங்கே நம்ம பார்த்தது, சில பேர் யோசிக்கலாம், மறுபடியும் தசம பாகம். ஓ கிறிஸ்மஸ் வந்துச்சு இல்லை, பிரதர் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸை போட்டார், கூவுற கோழி ஒன்று கூவாத கோழி ஒன்று, இப்படிலாம் தோணலாம். இப்போ நம்ம பேசுகிறது இங்கே சபைக்கு மட்டும் இல்லை இல்லையா, ஈவன் யூடியூப்லேயும் போகுது. ஓ மறுபடியும் டைத். இன்னைக்கான மெசேஜ் தசம பாகம் டைத்துக்கா பற்றினது அல்ல, சரிங்களா? அடுத்து இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டரும் மேடமும் சென்சார் பண்ணுறாங்க, ஏதாவது அன்னெசரி திங்ஸ் நான் ஏதாவது பேசினேன் நான். பட் ஸ்டில் ஐ திங்க் ஐ கேன் ரெஜிஸ்டர். நான் பாஸ்டர்கிட்ட வந்து சேலரி வாங்கலை, இனி வாங்குகிற ஐடியாவும் இல்லை, சரிங்களா? ஸோ இது தசம பாகமாக அதுக்காக பேசப்படுறதுனா கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம செய்கிறது எல்லாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு ஒன்று இருக்கும்போது அதை எப்படி நம்ம சபைக்கு காமிக்காமல் இருக்க முடியும்? அதுக்காக பேசப்படுற மெசேஜ் தான் அது, சரிங்களா? லூக்கா 5:1-7 சிஸ்டர். லூக்கா 5:1. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஓகே, இப்போது இங்கே நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி என்னன்னு இது பெருசு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. நிறையா மக்கள் ஹீலிங்காக வரல, வேறு ஏதாவது ப்ராஸ்பெரிட்டி, நம்மளுக்கு ஏதாவது பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குன்னு வரல. இங்கே வசனத்தை கேட்குறதுக்காக நிறையா ஜனங்கள் நெருக்கினாங்களாம். இன்றைக்கி கூட நான் காலையில் சர்ச் தொடங்கும்போது பார்த்தேன், மழை தூறுது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் 8:15 இங்கே இருக்க சாஸ் பத்தாத அளவுக்கு நம்ம மக்கள் வாஞ்சிய வசனத்தை கேட்குறக்கா வந்திருக்கு. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கும் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவை சுற்றி நிறையா மக்கள் நெருக்கிறதுக்கு ரீசன் வசனத்தை கேட்குறக்காக தான் வந்தாங்கன்னு தெளிவாக பைபிள் சொல்லுது இல்லைங்களா? இப்போது நிறையா மக்கள் நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது இவர் கம்ஃபர்டபுளாக நின்று பேசணும். அப்போது இப்படியே கரையில் நிற்காமல் ஒரு படகுல ஏறணும், கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போகலாம், மக்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, தெளிவாக பேச முடியும். 2 படகு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ராத்திரி முழுசும் மீன் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே கிடைக்கல. யூஸ்வலாக மீனவர்கள் ராத்திரியோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வெயில் வந்துருச்சுன்னா மீன் வந்து சர்ஃபேஸில் இருக்காது, கீழே போயிடும். காலையில் வர்றாங்க, இருக்கிற மீன்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட மாட்டாங்க. வலையை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ட்ரை பண்ணி வைக்கணும். அப்போ தான் அடுத்த நாள் அவங்க ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஒன்றுமே பிடிக்கல, வலையை உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ வருத்தமாக, எவ்வளோ கஷ்டமாக, எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு யோசித்து பார்த்துட்ருக்குங்க. அப்போ ஏசு வர்றாரு, தம்பி வரியா, கொஞ்சம் படகு எடுப்பா, கொஞ்சம் உள்ளே கொண்டு போ அப்படின்னா, ஐயா நானே நேற்று நைட்டு முழுசும் டயர்டாக ஒன்றும் கிடைக்காம வருத்தப்பட்டு உட்காந்துருக்கேன் அப்படிலாம் சொல்லலை. இவன் படகு எடுத்துகிட்டு ஆண்டவர் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான், தெளிவாக பேசுகிறதுக்கு. சரிங்களா? இப்போ பேசி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த வார்த்தை மட்டும் இல்லை, ஈவன் நம்ம ஒரு சுழி, ஒரு எஸ், ஈவன் எஸ், ஒரு சின்ன எழுத்தின் உருப்பை மாறி போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் பேசி முடித்தவரை சொல்கிறார், வலைகளை போடு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், வலைகளை போடு, மோர் தென் 1 ப்ளூரல், வலைகளை போடு அப்படிங்கிறார். இவன் தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக பிடிச்சான், ஒன்றும் சிக்கல. இவன் விசுவசிக்கிற மாதிரி காமிச்சா கூட ஒன்றும் பிடிக்கலப்பா, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்காக செய்கிறேன், இவர் வலைகளை போடுன்னு சொல்கிறார். அவன் ஒரே ஒரு வலையை போடுறான், என்ன கிடச்சிட போகுது பெருசாக, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அதனால தான் வலை கிளியத்தக்கதாக, ஒரு வலைக்கு கிடைக்கக்கூடிய மீன் இல்லை, பல வலைகள் போட்டு பிடிக்கக்கூடிய மீன் வலை கிளியத்தக்கதாக கிடைக்கிது. சரிங்களா? இன்றைக்கான மெசேஜ் அடுத்து நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் இதையும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. வலை கிளியத்தக்கதாக கிடைக்கிது, பக்கத்தில் இருக்கிற போட்டையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான், 2லையும் எத்தனை படகு அமிழத்தக்கதாக கிடைக்கிது. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுட்டு வாடா, உன்னை மனுஷனை பிடிக்கணும்னு ஆக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு, அட்லீஸ்ட் விற்று காசு ஆக்கலாம், வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். கரைக்கு வந்தோன்னே அப்படியே படகு கிடைச்ச மீன் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்றைக்கும் கூட இந்த மிராக்கிள் ஆசீர்வாதம் இதெல்லாம் ஜஸ்ட் அ பாயிண்டர். அந்த பிளஸ் பண்ணுறவர் கூட இருக்கும்போது இந்த பிளஸ்ஸிங் என்ன பெருசு? ஏசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் என்ன பெருசு? அவர் கூடயே இருக்கிறதான அதோட பெரிய ஆசீர்வாதம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. இதுலேருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் கிளிம்ஸ். இதுலேருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் ரிப்பீட்டடாக நம்ம பார்ப்போம் இன்றைக்கி மெசேஜ். அடுத்த சிஸ்டர், உபாகமம் 14, 28, 29. இன்றைக்கி நம்ம சொன்னோம் இல்லையா, நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வாதத்தை தரணும், தேவன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு 3 வசனம் உபாகமத்தை நம்ம வாசிப்போம். உபாகமம் 14, 28, 29. உபாகமம் 14, 28. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே, என்ன பிரதர் தசமபாகம் அதை பற்றி பேசலன்னு சொன்னீங்களே அப்படின்னா, இன்றைக்கி இதில் நான் உங்களை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்குது. உங்களை பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறது என்னென்னா, உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும்
திக்கற்றவனும் விதவையும். இப்போது எத்தனை பேர்த்துக்கு தெளிவாக விளங்குன்னு தெரில. எனக்கு நிறைய முறை இந்த மாதிரி தமிழில் வாசித்ததுக்கப்புறம் சில இங்கிலீஷ் ரிவிஷன்ஸ் வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஃபாரினர், உன்னோட லேண்டில் இல்லாதவங்க, இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் அகதிகள். இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிற ப்ரிவிலேஜ் என்ன? இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தையோ வேறு இருந்து நாட்டில் வந்து இங்கே இருக்க அகதிகளுக்கான ப்ரிவிலேஜ் என்ன இருக்கும்? இந்த பரதேசி, இந்த ஃபாரினருங்கிறது அந்த மாதிரி இங்கே உரிமை இல்லாமல், இங்கே அவனுக்கு தேவையானது இல்லாமல் கஷ்டப்படுறவங்க. திக்கற்றவன், ஆர்ஃபன், அப்பா அம்மா இல்லாமல் தன்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்ஃபன். விதவை, இப்போ யூஸ்வலாக இன்ஹெரிட்டன்ஸ் அந்த காலத்தில் பசங்களுக்கு மட்டும்தான் வந்தது, அப்பாவோட ஆஸ்தியை சுதந்திரிக்கிறது. இப்போ ஒரு பெண் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போனால் அந்த அம்மாவும் அந்த புருஷன் சம்பாதித்த சுதந்திரத்துலேருந்து அந்த அம்மா எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? ஆனால் ஒரு விதவை அப்படின்னா அவங்களுக்குன்னு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவும் இருந்திருக்க முடியாது. இப்போது இந்த கேட்டகரியில் உள்ள ஆட்களை நீ கவனிச்சின்னா, நீ பார்த்துக்கிட்டீன்னா, நீ அவங்க மேலே இரக்கமாக இருந்தீன்னா என்ன சொல்லியிருக்காரு? உன் கை செய்யும் வேலைகள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சிமிலர் உபாகமம் 15:7-10 சிஸ்டர். உபாகமம் 15:7. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபாரினர், ஆர்ஃபன் அல்ல விடோ, ஒரு பரதேசி, திக்கற்றவன், ஒரு விதவை. இந்த கேட்டகரி மக்களை நம்ம இறங்கி கவனிக்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது ஃபெலோ பிரதர், கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகோதரனாக இருக்கிற ஒருத்தன், அவனுக்கு தேவையாக இருந்தால், அவன் கஷ்டப்பட்டா, அவனுக்கு தேவையானதை தாராளமாக கொடுக்கலாமா? கொடுக்குறதே இவ்வளோ போதும்பா, நீ கேட்குறதே சும்மா கேட்குற, இது போதும் அப்படின்னு இல்லாமல் தாராளமாக கொடுக்கலாமா? அது மட்டும் இல்லை, இந்த 9வது வசனத்தை நீங்கள் தெளிவாக வாசித்தீங்கன்னா, அப்போ இருக்க கஷ்டம், ஜூவிஷ் வந்து சில வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி வந்தாங்க இல்லையா? இந்த 7வது வருஷம், இப்போது மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், இப்படியே கடன் நான் யாருக்காவது கொடுத்துருக்கேன். அந்த கடன், நம்ம கடன் கொடுக்குறேன்னா நான் அதை திரும்பி பெற போகிறேன்னா கடன் கொடுப்பேன் இல்லைங்களா? இந்த 7வது வருஷம் என்ன ஆயிரும்னா, கொடுத்த கடன் எல்லாம் நம்ம சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம பேங்க்கு பெரிய பெரிய முதலைகளுக்கு காசு கொடுத்துச்சு, வரா கடனாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம கடன் கொடுத்தது கேன்சல் பண்ணப்படும் 7வது வருஷம். இப்போ 7வது வருஷம் வந்து ஒருத்தன் கடன் கேட்குறான். அப்போ கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது கேன்சல் பண்ணப்பட்டு போகும், இது நம்மளுக்கு திருப்பி வராது. அடடா, இது திருப்பி வராதே, இதை போய் எதுக்கு நான் கடனாக தரணும்? ஒரு திறமையான கேள்வி இருக்கலாம் இல்லையா? இது வரவே வராது, தெரிஞ்சே எப்படிப்பா நான் கடன் கொடுக்கறதுன்னு. இருந்தாலும் நீ கொடு, உன்னுடைய சகோதரன் அவனுக்கு தேவை, நீ கொடு, தாராளமாக கொடு. கொடுத்தா மறுபடியும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சிம்பிள், கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு அக்கரன்ஸ் இதே மாதிரி உபாகமம் 24:19-21. உபாகமம் 24:19. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி பறிக்கும்படி அதை திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக.
நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. ஓகே, இதில் 3 அக்கறைன்னு சொல்லியிருக்கு. நீ பயிரை அறுக்கும்போது தெரியாமல் விழுற கதிர் கிடையாது. கொஞ்சம் அறுத்த பிறகு அதை கட்டி ஒரு பண்டிலாக வைப்பாங்க. சப்போஸ் அந்த பண்டிலை எடுக்க மறந்துட்டா கூட திருப்பி போய் எடுக்காத. ஒரு முறை ஒளிவு அந்த பழங்களையோ இல்லை திராட்சை பழங்களையோ ஒரு முறை இந்த எட்ஜில் அந்த எட்ஜ் வரைக்கும் பறிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஏதாவது மிச்சம் விட்டேன்னு தெரியாமல் சொல்லி திருப்பி போய் எடுக்காத. இதெல்லாம் யாருக்காகவா? மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் ஒரு கேட்டகரி பார்த்தோம்ல, அகதிகள், இந்த அனாதைகள், விதவைகள், இவங்களுக்காக விட்டுவை. அவங்க அதை எடுத்துட்டு அவங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இப்போ நம்ம ரூத் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ரூத் ஒரு மோவாபிய பெண். நகோமி கூட வந்தப்போ அந்த அம்மா பண்ண வேலை என்னதான்? இந்த தவறி விழுற கதிரை பிறக்கிறது, கட்டை மிச்சம் வச்சுட்டு போகிறதில்ல, இந்த கதிரை இருக்கவங்க அறுத்துட்டே போகும்போது அவங்க கையில் இருந்து தவறி விழுறத புறக்கி எடுத்து அதை வச்சு வாழ்கிறதுக்காக வந்த பெண். ஆனால் போவாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பர்பஸ்ஃபுல்லாக தேவையாகவே கதிர் விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போது ஆண்டவர் கஷ்டப்படுறவங்க வாழ்கிறதுக்கான சில வழிகளையும் விட்டு வச்சுருக்கார். அதாவது ஒரு பைபிளில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், 2 குருவி இவ்வளோ காசுக்கு வாங்க முடியும். அதே இது இன்னொரு புத்தகத்தில் 5 குருவி இந்த காசுக்கு வாங்க முடியும். என்ன இப்போ இங்கே 2 குருவி இங்கே 5 குருவி ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா, 2 குருவி 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 குருவி 2 ரூபா. நீங்கள் 2 ரூபா கொடுத்தீங்கன்னா 5 குருவி தந்துடுவாங்க, 1 ஃப்ரீ. அந்த அளவுக்கு ஒரு சீப்பாக இருக்கக்கூடியது. ஆனால் அதுக்கே என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணுங்கிறத ஆண்டவர் பார்த்துட்ருக்கார். உங்களுக்கு செய்கிறது எப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இப்போது அவர் தான் படைத்த தேவன், நம்மளோட அப்பா. ஒருத்தருக்கும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அவருக்கு தெரியும். இது எல்லா ப்ராசஸையும் எல்லா பிரின்சிபிள்ஸையும் நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காரு. இது விட்டுட்டு போகிறது அவங்க மட்டும் பிழைத்திருக்கிறதுக்காக அல்ல, இதை பின்பற்றும்போது நம்மளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது பிரதர் நீங்கள் தான் சொன்னீங்க, பழைய உடன்படிக்கையின் காலம், பழைய ஏற்பாடு, அதில் உள்ளது ஒரு சாயல். நம்ம புதிய ஏற்பாட்டில் எவ்ரி திங் ஷுட் ஹவ் பீன் ஃபுல்ஃபில்டு, ரைட்? ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக தானே வர மாதிரி இருக்கும். இன்னும் ஏன் இதை செஞ்சால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இது இந்த மெசேஜ் முடிக்கும்போது அதுவும் தெளிவடையும். சரிங்களா? அடுத்து நம்ம இந்த பேட்டர்ன் சொன்னேன்ல, இந்த ஒரு பிரின்சிபிள் இல்லை பேட்டர்ன். இப்போது எனக்கு ஏசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியாதுங்க. ஆல் ஐ நீட் டு நோ இஸ், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஏசி வேலை பார்க்கும். இப்போ நான் இதை வாசிக்கும் போது எனக்கு என்ன ஒரு சிம்பிளாக விளங்குதுன்னா, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் கொடுத்தா என்கிட்ட குறையாது, எனக்கு தேவன் கொடுப்பார். அப்போ நான் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சா சிம்பிள், என் கையை ஓப்பன் பண்ணி நான் கொடுக்கணும். கொடுத்தா போதும் எனக்கு கிடைக்கும். இதை விட சிம்பிளாக இருக்க முடியாது இல்லைங்களா? இதுதான் பிப்ளிக்கல் பேட்டர்ன். இப்போது யோவான் 21:1-12. யோவான் 21:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய
200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஓகே, இதில் நம்ம கவனிக்க சொல்கிறது சில விஷயங்கள் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். இவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன கேட்குறாரு, சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு கேட்குறாரு. ஸோ இவருக்கு தேவைங்கிற மாதிரி தான் தோணுது இதை வாசிக்கும்போது. புசிக்கிறதுக்கு எதாவது இருக்கா, அப்போ இவருக்கு வேணுங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஆனால் அவங்க மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கே நெருப்பு இருக்குது, மீனை இவர் சுட்டு வச்சிட்ருக்காரு அவங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ இவர் கேட்டது இவருக்காக இல்லை, அவங்களுக்கு அடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க போகிறார். சரி, இவர் கேட்டார். போன முறை நம்ம வாஸ்தப்ப வலைகளை போடுங்கன்னு சொல்லியிருப்பார், இந்த முறை வலையை போடுங்கன்னு சொல்லியிருப்பார். அதே பேதுரு, அதே படகு, அதே வலை. இந்த முறை வலையை போடுறான். போன முறையும் நிறையா பிடிச்ச மாதிரி இந்த முறையும் நிறையா பிடிக்கிறாங்க. 153 என்ன ஸ்பெசிஃபிக்ஸ் ஆஃப் த நம்பர் இது தெரியலை, நான் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் அதிகமாக பெரிய மீன், நார்மல் மீன் கிடையாது, 153 பெரிய மீன். இவ்வளோ பிடிச்சும் வலை கிளியலை. போன முறை அதிகமானது வலை கிளியத்தக்கா படம் அமிழத்தக்கதான்னு பார்த்தோம். என்னன்னு நான் சொன்னேன், சின்ன ஒரு வார்த்தையின் உறுப்பு கூட முக்கியம். போன முறை வலைகளை போடுங்கள் சொன்னார், அவன் ஒரே ஒரு வலையை போட்டான். இந்த முறை வலையை போடுனார். அதே பேதுரு, அதே படகு, அதே வலை, பிடிக்கப்பட்ட மீன் 153 பெரிய மீன், ஆனால் வலை கிளியலை. ஸோ பார்த்துக்கிட்டது தேவன். இது மட்டும் இல்லை, அவங்க போன முறை மாதிரியே இந்த முறையும் ராத்திரி முழுசு மீன் பிடிக்காமல் இருக்கிறாங்க. இவர் வலையை போடுன்னு சொன்ன பிறகு தான் மீன் கிடைக்குது. இவங்க வரும்போது சொல்கிறாரு, நீங்கள் பிடித்த மீனை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவங்களா பிடிச்சாங்க? இவர் இல்லாமல் இருந்திருந்தான்னா அன்னைக்கு மாதிரியே இவங்க வெறும் கையோடு தான் வந்திருப்பாங்க. இன்றைக்கும் தேவன் நம்ம இப்போ காசை கொடுங்க, ஒரு தேவையான எளியவர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால், அப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசுப்பா, அவர் கொடுத்துருக்காரு. நம்ம நினச்சிக்கிறோம் இதை நம்ம பிடிச்சோன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவர் கொடுத்துருக்காரு. இப்போவும் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறது உங்களோட பர்ஸை லீன் பர்ஸ், தின் பர்ஸ் ஆக்கிறதுக்காக கிடையாது. இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் ஆசீர்வாதத்தை உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவர் சொல்கிறார். இங்கே சொல்கிறார், நீங்கள் பிடிச்ச மீனை கொண்டு வாங்க, இன்னும் இவங்களா போய் பிடிச்சிட்ட மாதிரி, சரிங்களா? இப்போது இது வாஸ்து அப்படியே வந்தீங்கன்னா, இது 3rd டைம், 3வது முறை ஏசு கிறிஸ்து தன்னோட டிசைபிள்ஸ்க்கு தன்னை காண்பிக்கிறது. இது 3வது முறை இதுன்னு பார்க்குறோம். சரி, இதுக்கு முன்ன என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 24 33 44. லூக்கா 24 இதுதான் முதல் முறை ஏசு கிறிஸ்து தன்னுடைய டிசைபிள்ஸ்க்கு தன்னை தானே வெளிப்படுத்தினது. அப்போ என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். லூக்கா 24:33. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர்கள் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது
உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஓகே, இப்போ இதில் நம்ம 3வது முறை இயேசு கிறிஸ்து தனித்தானே வெளிப்படுத்தின போது என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். முதல் முறை வெளிப்படுத்த போது நான் உங்களை கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறது என்னென்னா, சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு கேட்குறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு என்ன பசியாக எடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அவங்க சமைச்சு சாப்பிட்ட மிச்சம் ஒரு சின்ன மீன், அதுலேயும் ஒரு சின்ன பீஸ். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் they gave him a piece of leftover fish they have cooked. அவங்க சமைச்சு சாப்பிட்டது சின்ன மீன், அதுலேயும் ஒரே ஒரு பீஸ் மிச்சமாக இருக்குது. அவர் கேட்டோன்னா கொடுக்குறாங்க. இப்போ இதை வாஸ்தோன்னு எனக்கு என்ன தான் விளங்குச்சு அப்படின்னா, எலியா போய் ஒரு விதவி பண்ணிட்டு கேட்பான், என்னம்மா இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு. கொஞ்சோன்னு மாவு, கொஞ்சோன்னு எண்ணெய், ஒரு ரொட்டி சுட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் அப்படின்னு. அப்படியா, போ அந்த முதல் ரொட்டியை எனக்கு சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். எதற்காகனா எலியா சாப்பிட்றதுக்காக இல்லை, அந்த பஞ்சகாலம் ஃபுல்லாக அந்த விதவை பெண்ணும் அந்த பையனும் சாப்பிட்றதுக்காக. இங்கவும் இவர் வாங்கினது இவர் சாப்பிட்றதுக்காக இல்லை, ஆசீர்வாதத்தை இவங்க டிசைபிள்ஸ்க்கு அடுத்து கட்டவிழ்க்கிறதுக்காக. ஸோ அவங்க கொடுத்தாங்க. அவங்க 153 அவங்க என்ன கொடுத்தாங்க? ஒரு சின்ன மீனில் ஒரு சின்ன பீஸ் கொடுத்தாங்க. அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க? 153 பெரிய மீன் பெற்றுக்கொண்டார்கள். ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொடுங்க உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். சரி, அப்போ நீங்கள் சொல்லலாம், இவங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு தேவனுக்கு கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்துட்டு அவரை கடனாலே வச்சிருக்க முடியாது, அவங்க வாங்கிட்டாங்க. நான் ஒரு திக்கற்றவனுக்கும் ஒரு பரதேசிக்கும் ஒரு விதைக்கும் கொடுக்கறதுனால எனக்கு எப்படி இந்த மாதிரி ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படும்? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உன் கை இட்டு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் நான் ஆசீர்ப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால், நீதிமொழிகள் 11:24. இன்றைக்கி நான் இவ்வளோ நேரம் பிடிக்குன்னு எதிர்பார்க்கல, டைம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. I will try to finish it as fast as can. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. ஓகே, இதை நான் வாஸ்தவம் எனக்கு தோணுது, எரிச்சுன்னா அள்ளி சும்மா ஊதாரியாக எரியிற மாதிரி தோணலாம். அகெயின் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுன்னா, ஃப்ரீலி கிவ், திரும்பி வரும்னு எதிர்பார்க்காம கூட ஃப்ரீலி கிவ் அண்ட் யூ வில் பி மோர் வெல்தி. ஓசியா கொடு, நீ பெரிய பணக்காரனாவ. அது எப்படி எனக்கு விளங்கலையே, அது எப்படி ஓசியா நான் கொடுக்குறேன், எப்படி நான் பணக்காரன் ஆக முடியும்? நீதிமொழிகள் 22:9 அதுக்கான அடுத்த ஸ்டெப். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஏன் நான் கொடுத்தாலும் நான் பெரிய பணக்காரன் ஆவேன், பெரிய வெல்தி ஆவேன் அப்படின்னா, நான் தரித்திரனுக்கு, சம்மன் ஹூ இஸ் புவர், அவனுக்கு இல்லை, அவனுக்கு நான் கொடுக்குறேன், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நான் மறுபடியும் சொன்னேன், தேவனுக்கு கொடுத்தா அவர் கடனாலே இருக்க முடியாது, அவர் கொடுப்பார். ஒரு நார்மலான ஒரு மனுஷனுக்கு கொடுத்து எனக்கு எப்படி ஆசீர்வாதம்? அடுத்த ஒரு லெவல். நீதிமொழிகள் 19:17. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தது. ஒரு ஏழைக்கு கொடுக்கிறவன் என்ன பண்றானா? யாருக்கு கடன் கொடுக்கறானா? the one who created the heavens and the earth, அவருக்கு கடன் கொடுக்குறான். அவர் வாங்கிட்டு சும்மா இருப்பார். கொஞ்ச நேரம் படகை கடன் வாங்கினார், வலை கிளியத்தக்கதாக படகு அமிழத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஒரு சின்ன மீன் துண்டு அது மிச்சமாகி போனது, அதை வாங்கினார். 153 பெரிய மீன் கொடுத்தாரு. அவருக்கு வாங்கினதை அப்படியே திருப்பி கொடுத்து பழக்கம் கிடையாது. ஹி ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு விதை, அவர் ஒரு மரம், ஒரு பெரிய தோட்டத்தை தருவார். அவரோட ஸ்டைல் அந்த மாதிரி தான். நம்ம தொடங்கும்போது 2 கொரிந்தியரில் தொடங்கியிருப்போம். அதில் நம்ம வாசித்தது, உங்களோட மனசில் என்ன தோணுதோ அந்த மாதிரி கொடுங்க, உற்சாகமாக கொடுங்கன்னு பார்த்துருப்போம். இதை 2 தவிர இன்னும் ஒரு 2-3 காரியம் அடுத்த 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம் மட்டும் சிஸ்டர். எனக்கு இது தமிழில் வாசிக்கும்போது விளங்கின விளக்கமும், த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது அதை நான் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, அப்படியே NLT வெர்ஷனை இங்கே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருப்பேன், ஸ்க்ரீனில் தெரியும்.
2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓகே, இதை இந்த 8வது வசனத்தை நான் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். God will generously provide all you need. ஜெனரஸ், உங்களுக்கு தேவைகள் எல்லாத்துக்கும் அவர் அதிகப்படியாக அவர் கொடுப்பார். அவர் அப்படி அதிகப்படியாக கொடுக்கும் பொழுது then you will always have everything you need. உனக்கு தேவையானது எல்லாம் இருக்கும். and plenty left over to share with others. கர்த்தர் உங்களை அபிரிவிதமாக அந்த மாதிரி ஆசீர்வதிக்கும் போது உங்களோட தேவையெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நிறைய மிச்சம் இருக்கும். எதற்காக நிறைய மிச்சம் இருக்கும்? உங்கள் தேவை தான் நிறைவேறிச்சே, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இது 8வது வசனம். 9வது வசனம் சிஸ்டர். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். ஓகே, இதை தான் நம்ம நீதிமொழிகளையும் பார்த்தோம், அங்கே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். தே ஷேர் ஃப்ரீலி, திருப்பி எனக்கு வரும். சகோதரனுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு திருப்பி வரும், வட்டியோடு வரும், நிறைய லாபத்தோடு வரும். நான் கொடுத்துருக்கேன், இவன் எனக்கு பயங்கரமாக பண்ணுவான். அப்படி இல்லை, ஃப்ரீலி தே ஷேர் அண்ட் தே கிவ் ஜெனரலிஸ்லி டு த புவர். 10வது வசனம் சிஸ்டர். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஓகே, இந்த 10வது வசனம் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது he will provide, அவர் கொடுப்பார். he will increase your resources, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும், ரிசோர்ஸஸ்னால் இப்போ பணம், பொருள் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவார். and then produce a great harvest of generosity in you, உங்களுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஆவலையும் பெருக பண்ணுவார். நம்ம பழைய உடன்படிக்கையில் பார்த்தோம், நீ செஞ்சா நீ செய்கிற எல்லாம், உன் கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல வந்திருக்கா. இங்கே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு தானம் கொடுக்கக்கூடிய அந்த ஜெனரஸ் பிஹேவியரையும் கொடுக்கறது அவர் தான். உனக்கு பொருளையும் கொடுக்கறது அவர் தான், உங்களுக்கு எனக்கு பொருளையும் கொடுக்கறது அவர் தான். அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும்னு கொடுக்கக்கூடிய குணத்தையும் கொடுக்கறது அவர் தான். 11, 12 நீங்கள் வாசிங்க, நான் அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்படி நம்ம பண்ணுறதுனால 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, தேவை அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்படும். அடுத்து அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தருக்கு கஷ்டத்தில் இருக்கார், அவருக்கு தேவை, நீங்கள் கொடுக்குறீங்க, அவரோட தேவை பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லை, மகிமை எங்கே போய் சேருது? கர்த்தர்கிட்ட போய் சேருது. கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிக்காமல் இருக்க மாட்டார். ரொம்ப சிம்பிள். நம்ம செய்கிறது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், கர்த்தர் கூடவே இருந்து ஆசீர்வதிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம கை திறக்கணும், நம்ம பர்ஸ் திறக்கணும், தேவையானவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இதை சொல்லும்போதே கடைசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பாம்பை போல் வினா உள்ளவர்களாயும் புறாவை போல் கபடற்றவர்களாக இருங்கள். அதாவது ஒரு ஆர்டிக்கிள், மும்பையில் உள்ள பிச்சைக்காரங்களை பற்றி ஒரு ஸ்டடி எடுத்தால், ஒருத்தர் நம்மெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு 4 வீடு வச்சுருக்காரு, 3 வாடகை விட்டுருக்காரு, அவர் ஒன்றில் தங்கியிருக்காரு. காலையில் 9 மணிக்கு நம்ம மேடம் சொன்ன ஆஃபீஸ் வரணுங்கிற மாதிரி அவர் பக்காவான ட்ரெஸ் போட்டு போவார். ஒரு இடத்துல அவரோட அழுக்கு துணி இருக்குது, அதை எடுத்து போட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளில உட்காருவார். சாயங்காலம் வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பார், திருப்பி எஞ்சி போவார். இவர் ஏழையா, இவர் பிச்சைக்காரரா? தேவை அப்படின்னு உங்கள் சகோதரர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் உணர்த்துவார். நீங்கள் செய்யுங்க. நான் ரொம்ப நல்லவன், இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நானும் அவன் மாதிரி மாறணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, சரிங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், நீங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறத கவனிங்க. இதோட சிம்பிளாக நம்ம செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. பி பிளஸ்ட். உட்காரலாம். கடந்த சில வாரங்களிலே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டை பற்றி படிக்க ஆரம்பித்திருக்கிறோம்.
அதில் விசேஷமாக நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம் ஒன்று, பிறகு தானியேல் தீர்க்கதரிசி கண்ட 4 மிருகங்கள் பற்றியது. அதுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம பார்ப்போம், ஒரு 2 கொம்பு இருக்கிற வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடா, அப்புறம் அதை பின்னாடி வர்ற ஒரு ஒத்த கொம்பு வெள்ளாட்டுக்கடா, அது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதற்கு பிறகு 9வது அதிகாரத்தில் டேனியல்ஸ் 70 வீக்ஸ், தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற 70 வாரங்கள் பற்றிய ஒரு கணக்கு. அதுக்கு பிறகு 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா வடதேசத்து ராஜா தென் தேசத்து ராஜான்னு சொல்லியிருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கோம். முதல்ல லேஸில் விளங்காது, அப்புறம் போக போக விளங்கிடும். அதோடைய கடைசி பகுதியில் அந்தி கிறிஸ்து எப்படி அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் வர்றான் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கோம். பாழாக்குகிற அருவருப்பு அதெல்லாம் எழுதியிருக்கு. இந்த எல்லா வெளிப்பாடுகளும் தானியேல் தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள். அது நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதே இவன் தான். அதனால் இவனுக்கு நல்லா தெரியும். இவன் கண்ட 4 மிருகங்கள் அது அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்கு பின்னாடி கண்ட ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா அது அவனுக்கு தெரியும். 70 வாரங்கள் அது அவனுக்கு தெரியும். அவன் எழுதியிருக்கிற 11வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிற பாழாக்குகிற அருவருப்பு, அது சிங்காரமான தேசத்துக்குள்ளே அவன் வர்றான் அப்படியெல்லாம் எழுதி எல்லாமே ஒரே ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருந்தது. ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான். 4-5 விஷயமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒரு காரியம். அந்த நேபுகாத் நேச்சார் அவனுடைய தலை பொன்னாலானது, அப்புறம் வெள்ளி, அப்புறம் வெண்கலம், அப்புறம் இரும்பு மண்ணு களிமண்ணு கலந்தது. அது 10 விரல். அந்த சமயத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அந்த பாதத்தில் மோதி அந்த சிலையவே உடச்சி நொறுக்கி காற்றுல பறக்க விட்டுட்டு, இந்த கல்லோவெனில் அது பெரிதாகி பூமி முழுவதையும் நிரப்பிற்று. அது இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சியில் பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார்னு அது வந்திருக்கு. கடந்த வாரத்தில் பார்த்த அந்த மிருகங்களில் முதல் மிருகம் சிங்கம். அடுத்த மிருகம் என்னது? கரடி. அடுத்த மிருகம் என்னது? சிவிங்கின்னு போட்டிருக்கு. ஆனால் அது சிறுத்தைன்னு இருந்திருந்தால் தான் கரெக்டு. வேகமாக போகிற ஒரு சிறுத்தை, ரொம்ப வேகமாக ஓடி பிடிக்கக்கூடியது. அதுபோல் அலெக்சாண்டர் ரொம்ப வேகமாக போய் உலகத்தையே பிடிச்சி ஆண்டுட்டானா. அதனால் சிறுத்தை தான் அது. ஆக்சுவலாக மற்ற இடங்களில் அது சிறுத்தைன்னு போட்டிருக்கு. இது சிவிங்கின்னா ஒட்டக சிவிங்கி. நம்ம இவ்வளவு நீளம் தலையை நீட்டிக்கிட்டு இருக்கிறத பார்ப்போம். அது ஓட சொன்ன என்னத்தை ஓட போகுது. ஆனால் சிறுத்தை ஓடி வேகமாக போய் உலகெங்கும் பிடித்த அந்த அலெக்சாண்டரை சொல்லுகிறது. அப்புறம் அடுத்து கெடியும் பயங்கரமான ஒரு மிருகத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதுதான் ரோம சாம்ராஜ்யம்னு பார்த்தோம். ஆக நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தில் அந்த 4 தலையும், அதாவது வெண்கலம், அதை வெள்ளியான மார்பு, இடுப்பான வெண்கலம், கால்கள் இரும்பு, எல்லாம் 4 ராஜ்யம். அப்போ நேபுகாத் நேச்சார் பெரிய பயங்கரமான ஒரு சிலையை பார்க்குறான், மகிமையானதா. ஆனால் கர்த்தருடைய கண்களில் இந்த 4 எப்படி இருந்துச்சான்? மிருகமாக இருந்துச்சான். மிருகம், ஒரு சிங்கம், அப்புறம் கரடி, அப்புறம் சிறுத்தை, அப்புறம் பயங்கரமான கெடியான ஒரு மிருகம். மனிதனுடைய பார்வையில் பெரிய சிலை, பயங்கரமானது, மகிமையானது. ஆனால் கர்த்தருடைய எல்லாம் மிருகம் மாதிரி இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லி மிருகமாக காட்டினார்னு பார்க்கலாம். அந்த 4வது மிருகத்தில் அந்த 10 கொம்புகள், 7 தலை 10 கொம்புகளை பார்த்தீங்க. அதில் ஒரு சின்ன கொம்பு வந்துச்சான், அதுதான் அந்தி கிறிஸ்துவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ நான் இன்னும் ஒரு சின்ன ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் முதல் வசனம். இது நேபுகாத் நேச்சார் ராஜ்யம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே.
அப்போ நேபுகாத்நேச்சார் இப்போ தான் ராஜாவாகி 2வது வருஷம், முதல் வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஆகுது. அவன் அப்போ கண்ட சொப்பனம். சரி, 5வது அதிகாரத்தில் பெல்சாச்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து. பெல்சாச்சார் வந்து இந்த நேபுகாத்நேச்சாருடைய மகன். நேபுகாத்நேச்சார் தன்னை ஒரு ஒழுக்கமாக வச்சுக்கிட்டு ராஜ்யபாரத்தை நல்லா ஆண்டு பெரிய இதை உண்டாக்குனான், மகிமையானதாக செஞ்சான். ஆனால் இந்த கிறுக்கன் 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தானா. எப்படி இவனை பற்றி சொல்லணும்? 1000 பேருக்கு முன்னாடி திராட்சை ரசம் குடித்தான், தண்ணி ஓட்டான்டா அப்படின்னு பைபிள் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள் அவனை பற்றி. அவன் உருப்பிடுவானா? உருப்படலை. அந்த அதிகாரத்தோடைய கடைசியில் என்ன போட்டிருக்கு? மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை பெல்சாச்சார்ட்டிருந்து இவன் பிடுங்கிட்டான். இது யாரு? மேதியன். இவன் பாபிலோன்காரனா? இல்லை. நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ஆள், அவன் மகன் பாபிலோன் ஆள். ஆனால் அந்த மகன் பெல்சாச்சார்ட்டிருந்து மேதியனாகிய தரியு அதை பிடுங்கிக்கிட்டான். இப்போ பாபிலோன் ராஜாவுடைய ராஜ்யத்தோடைய அந்த இதெல்லாம் போச்சு. இப்போ மேதியா பெர்ஷியா ஆளுகிற காலத்துக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க. 7வது அதிகாரத்தில் முதல் வசனம், பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே. அப்போ இன்னும் பாபிலோன் இருக்குது. இந்த 7வது அதிகாரத்தில் இருக்க அந்த சொப்பனத்தாயம் பார்க்குறப்ப பாபிலோன் ராஜா இன்னும் இருக்கான். ஏன்னா நேபுகாத்நேச்சாருடைய மகன் இருக்கான். அதில் கண்ட சொப்பனம்தான் அந்த 4 மிருகங்கள். அதான் பார்த்தீங்க, சிங்கம், கரடி, சிறுத்தை, சிவிங்கின்னு சொல்லப்படுகிற சிறுத்தை, அப்புறம் பயங்கரமான கெடியான மிருகம். அதுக்கு 7 தலை இருந்துச்சான், 10 கொம்பு இருந்துச்சான். அந்த 10 கொம்பில் 3 பிடுங்கிட்டு அங்கே இன்னொரு கொம்பு வந்துச்சான். அது பெருமையானவைகளெல்லாம் பேசித்தான், அதனால் அந்த கொம்பு பிடுங்கப்பட்டதான். அப்படியெல்லாம் எழுதியிருக்குது. அதில் 17வது வசனம் 7:17, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்களாம். ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றையும் உள்ள சதா காலங்களின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 21வது வசனம், நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருக்கு உடைய பரிசுத்தவான்கள் கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளும் காலமட்டாகவும் இந்த கொம்பு, அந்த சின்ன கொம்பு, பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியில் உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கணும் வேறாயிருந்து, அதாவது ரோம சாம்ராஜ்யம். இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் தான் இருந்தது. பூமியெல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அது ரோம சாம்ராஜ்யத்தை இப்போ நடக்கலையே. ரோம சாம்ராஜ்யம் திடீர்னு அழிஞ்சு போச்சு. அவங்க ஜெர்மனிக்காரவங்க, காட்டுமிராண்டிகள்னு சொல்கிறவங்க ஜெர்மனிக்காரனுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் கொடுத்துருக்குற பேர் காட்டுமிராண்டிகள். அவங்க இவ்வளோ பெரிய ரோம சாம்ராஜ்யத்தை அடிச்சு காலி பண்ணிட்டானுங்க. என்னடான்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேனே, பாலியல் குற்றங்கள் பெருகி போயிருந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல 10 கொம்பெல்லாம் 10 ராஜாக்கள் வந்ததெல்லாம் அந்த இடத்துல காணாம். அதாவது நடந்து முடிந்த கதையில் இல்லை, ஆனால் இனிமேல் வரப்போகிறது. எப்போ இனிமேல் ரோம சாம்ராஜ்யம் வருதான்னா, ரோம சாம்ராஜ்யம் வரல. ரோம சாம்ராஜ்யம் பரவி இருந்த ஏரியாவிலிருந்து அந்த 10 ராஜாக்கள், இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 10 ராஜாக்கள் எழும்புகிற ஒரு கூட்டணி, அதைத்தானே எதிர்பார்க்குறோம். அது வரும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏறக்குறைய அது வர அந்த நாடுகளின் கூட்டணி இப்போ லேசாக மாற ஆரம்பிக்குது. நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். துருக்கி இது நாள் வரைக்கும் நேட்டோவுடைய ஒரு அங்கமாக இருந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதில் நிறைய பேர் கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க. நான் யோசிப்பேன், இந்த கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடிய கூட்டத்தில் இந்த
முஸ்லீமாக இருக்கக்கூடிய துருக்கிக்காரன் இவன் எங்கடா வந்து சேர்ந்துருக்கிறான்னு நான் யோசிப்பேன் நான். ஆனால் இப்போ அவன் நான் இதிலேருந்து வெளியே போகிறேன்ட்டான். ஏன்னா இஸ்ரேல் செய்கிறது சரியில்லை, அங்கே ஹமாஸில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான், நான் இந்த நேட்டோவிலேருந்தே வெளியே போகிறேன்டா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் வெளியே போகிறேன்டான்ட்டான். அப்போ கூட்டணி எங்கேயோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் வருது. இப்போ ரஷ்யாக்காரனுக்கு இந்த இஸ்ரேலுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ ஹமாஸில் நீ யுத்தம் பண்ணுறது நிறுத்தலைன்னா பெரிய ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு புட்டின் அங்கேருந்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கூட்டணிகள் மாறும். அந்த 10 நாடுகளின் கூட்டணி உருவாகிற காலகட்டம் ஆரம்பித்திருக்கிறது. உடனே முடிவு வருமா? இப்போ வராது. ஏன்னா பாபிலோன் வர்றதுக்கு அங்கான சூழ்நிலைகள் வரணும், ஆலயம் கட்டப்பட்ட சூழ்நிலை வரணும். 10 நாடுகள் கூட்டணி இப்போ உடனே ஒன்று உண்டாகாது. இதெல்லாம் பிஸ்னஸ் காரியங்கள் இருக்குது, அதனால் உடனே வராது, கொஞ்சம் நாள் லேட் ஆகும். அப்போ லேட் ஆகும்னா எவ்வளோ லேட் ஆகும்? 5 வருஷமெல்லாம் ஆகாது. நான் எங்கேருந்து குறைச்சி வந்து 15 வருஷத்தில் நிற்கிறேன். ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் ஆராய்ந்து, வசனம் இருக்கா? ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் ஆராய்ந்து, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ அதை ஆராய்ந்து நிதானிக்க மாட்டான். வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14 10-11 2 கொரிந்தியர் இல்லை 1 கொரிந்தியர் 2:10 வாசிங்க. 2:14 நான் வாசிக்கிறேன். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, டெல்லியில் நடக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, மத பிரச்சனைகளை உண்டு பண்ண பார்க்குற சக்திகளாக இருந்தாலும் சரி, உலகமே இருக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக இருந்தாலும் சரி, அங்கே இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நம்புறீங்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பீர்கள். அதை நிதானிக்க முடியாதவங்களுக்கு நான் உதவி செய்கிறதுக்கு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கட்டாயம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன பாஸ்டர் 15 வருஷத்துக்குள்ளே இயேசுநாதர் வருவாரா, மேகங்களில் நிற்பாரா, எல்லாம் நம்ம பறந்து போவோமா, என்ன நடக்கிற காரியமா? காலாகாலமாக அந்த உலகம் இப்படி இருக்குது, என்ன அது வினோதமாக பேசிக்கிட்டு இருக்க இந்த ஆள்? மற்றவங்களாம் அப்படி சொன்னாலும் நான் அப்படி தான் பேசுவேன். ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நான் சிறுபிள்ளையாக இருந்தப்போ என்னன்னு எனக்கு தெரியுங்க. நான் காலேஜ் போகிறேன், திண்டுக்கல்ல GT ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வர்றேன். ஒருத்தன் கையில் வாட்ச் கிடையாது, என் கையில் மட்டும் எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. வாட்ச் வாங்கி கொடுத்த சந்தோஷத்தில் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற நோட்டு பை புஸ்தகத்தெல்லாம் வீட்டில் வச்சுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு ஐயோ பையவே காணோம். முந்தின நாள் எதையும் மறந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எடுத்து பையில் வச்சு, அதெல்லாம் ஞானம் இருந்துச்சு. எதையும் நோட்டை மறந்துடக்கூடாதுன்னு மொத்தம் பையவே மறந்துட்டு போகிறேன். அப்படி ஒரு உலகத்தில் இருந்தோம்ங்க. இதே GT ஆர்ட்ஸ் காலேஜில் நான் படித்தேன். என் காலில் செருப்பு கிடையாது, ஒரு சாதாரண செப்பல் கூட கிடையாது. ஆனால் வாத்தியார் திட்டுன ஒரு பாடுதேன். அன்றைக்கி நான் நினைக்கிறேன் அந்த வாரத்தில் நிறையா செருப்பு விற்றுருக்கும்னு. அப்படி இருந்த உலகம் இன்றைக்கி எப்படி மாறிடுச்சு? எல்லார் கையிலையும் செல்ஃபோனு. உலகத்தில் என்ன நடந்தாலும் பார்க்குறீங்க. இந்த ஒரு தலைமுறையில் இவ்வளவு நடந்திருக்கிறது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தனையாக இருந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க முடியுமா, முடியாதா? ஓகே, தானியேலுக்கு போயிடலாம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அந்த காலத்தில் அந்த 10 கொம்பு அதெல்லாம் வரலை.
திடீர்னு ஜெர்மனி தேசம் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சிருச்சு. ஆனால் 10 கொம்பை எங்கடா காணா? அது இனிமே வருது. இனி வருகிற காலங்களில் வர்றது தான். அதை பற்றி எழுதியிருக்கு பாருங்க. தொடர்ந்து தானியேல் 7வது அதிகாரத்தில் அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவைகளை பார்க்கலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி விட்டு 10 கொம்பில் 3 கொம்பு பிடுங்கிடுவான். அவன் உன்னதமானவருக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய, நம்ம இயேசுவோட திரும்பி வருவோம்ல, அது வருது, பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும். சரி, இது இந்த 4 மிருகத்தை கண்டது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 8வது அதிகாரம் முதல் வசனம் எங்கிட்ட ஆரம்பிக்குது? தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ண 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு, அதாவது அந்த பாபிலோன் ராஜ்யம் முடிவடைய போகிற நேரத்தில் இப்போ ஒரு சொப்பனை வருது. ஏற்கனவே முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு கணக்கில் அது வருது. அது 5வது அதிகாரத்தில் மேதியனாகிய தைரியம் அதை பிடிச்சிக்கிட்டான்னு பார்க்குறீங்களே. இப்போ பாபிலோன்லேருந்து மேதியா பெர்ஷியா அந்த ஆளுகைக்குள்ள இந்த இஸ்ரவேல் தேசத்தோடைய இஸ்ரவேல் தேசம் ஆளப்படுங்கிறத அதை சொல்கிற ஒரு காரியம். அப்போ பாபிலோன் ஏறக்குறைய முடிஞ்சிட்டதாக அடுத்த சொப்பனம் ஆரம்பிக்குது. தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்தில் கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாக இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளை தெலும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகம் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அது தன் இஷ்டப்படி செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்தில் கால் பாவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட அந்த 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவின் நிமித்தம் வந்து தன் பலத்தோட உக்கரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அந்த ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அந்த ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அந்த 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமல் போனதால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு திடீர்னு தானாக முறிஞ்சு போச்சு. அதற்கு பதிலாக 4 திசைகளும் எதிராய் விசேஷத்தை 4 கொம்புகள் முளை தெலும்பின. அவைகளில் ஒன்றிலிருந்து ஒரு சின்னதான கொம்பு வேற புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக சிங்காரமான தேசத்துக்கு விரோதமாகவும் பெரிதாயிற்று. வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியில் விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அன்றாட பலியை நீக்கிற வேலையை இங்கே ஒன்று நடக்குது பார்க்குறோம். அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. எதை? சத்தியத்தை. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது.
பரிசுத்தவனாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவன் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எது வரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். தானியேல் ஆகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு, சரி அர்த்தத்தை வாசிடலாம். 20வது வசனம். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா. இப்போ பாபிலோன் போயிட்டு அடுத்தது வந்துருச்சு மேதியா பெர்ஷியா. நம்ம வரலாற்றில் பார்த்துட்டோம் மேதியா பெர்ஷியா. ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசம், அதுவும் நம்ம பார்த்துட்டோம். அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு 1ஆம் ராஜா அலெக்சாண்டர். அது திடீர்னு முறிஞ்சு போச்சு. அதற்கு பதிலாக 4 கொம்புகள், அவனுடைய ஜெனரல்ஸ் 4 பேரும் தேசத்தை பங்கு போட்டுக்கிட்டாங்க. அந்த ஜாதியில் 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை, அந்த ஒருத்தனுக்கு இருந்த வல்லமை 4 பேருக்கும் இருக்காது. அவருடைய ராஜ்யத்தின் கடைசி காலத்தில் வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும். அதுபோது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயவிதமாய் அழிமுண்டாக்கி அலுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்தவான்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இப்போ நமக்கு ஒரு மாதிரி விளங்கிருச்சு. அந்த 4 மிருகத்துக்கு பதிலாக 4 ராஜ்யத்துக்கு பதிலாக இப்போ 3 ராஜ்யத்தோட மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு கதை வருது. அதுலேயும் கடைசி ராஜ்யத்தை சொல்லலை. மேதியா பெர்ஷியா 2 கொம்பு இருக்க ஆட்டுக்கடா. அதுக்கப்புறம் கிரேக்க தேசம் ஒத்த கொம்பு இருக்கிற ஆட்டுக்கடா. அதான் இந்த அலெக்சாண்டர் ஒரு ஆள், அவன் தான் செத்து போனேன். அதனால் 4ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. 4ஆக பிரிச்சுக்கிட்டதில் தான் வடதேசம் என்று சொல்லப்படுகிறது சிரியாவிலிருந்து ஆண்டு கொண்டிருந்த செல்யூக்கஸ் ஆட்கள். தென் தேசம் என்று சொல்லுகிறது அந்த எகிப்தில் இருந்த அந்த கிரேக்க ராஜா. 4 பேரில் ஒருத்தன் மாசிடோனியாலே அங்கே இருந்துட்டான். இன்னொருத்தன் அங்கே பக்கத்தில் இருக்க ராஜ்யத்தில் இருந்துட்டான். இந்த சிரியாவில் இருக்கிறவன் தான் அந்த ஒட்டுமொத்த மீதி எல்லாத்தையும் ஆண்ட ஆள். கீழே எகிப்து தேசத்தில் இருந்த ஆள் தான் இஸ்ரவேலை கண்ட்ரோலில் வச்சுருந்தான். 4 பேர். இந்த 4 பேருக்குள்ளே தான் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டனி கிளியோபட்ரா கதை கேட்டிருக்கீங்களா? அதில் எகிப்து தேசத்திலிருந்து கிளியோபட்ரா அந்த பொண்ணை வட தேசத்தில் இருக்க அவனுக்கு பொண்ணு கொடுத்தேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆண்டனி கிளியோபட்ரா அந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப தெரிஞ்சிருக்காது. திரும்ப எடுத்து வாசித்து பாருங்கள். இதெல்லாம் கிரேக்க தேசத்து ராஜாக்கள்கிட்ட இருந்த பாலிட்டிக்ஸ். அதை பற்றி தான் பின்னாடி எழுதியிருக்கு. அந்த வடதேசத்து ராஜா தென் தேசத்து ராஜா வடதேசத்து ராஜாவுக்கு பொண்ணு கொடுத்தேன் அப்படியெல்லாம் 11வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அதை மெதுவாக வாசித்து பாருங்கள். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச காரியம். 11வது அதிகாரத்தில் கடைசி தான் இனிமேல் நடக்க வேண்டியது. அது பின்னாடி அதை பார்க்கலாம். இப்போக்கு இது மட்டும் உங்களுக்கு தெரியணும். தானியேல் தீர்க்கதரிசி கண்ட சொப்பனங்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை பற்றியது. இந்த 4 ராஜாக்களுடைய காலங்கள் முடிவில் 10 கொம்புகள் உள்ள 10 நாடுகளின் கூட்டணி இருக்க ஒரு கூட்டம் வரும். அதில் ஒருத்தன் அந்தி கிறிஸ்துவாக வருவான். அவன் அந்த 3 கொம்பை முறிச்சுவிட்டு தான் பெரிய ஆளாகிடுவான். அவன் தான் இஸ்ரவேல் தேசத்தை வந்து பிடிப்பான். அப்போக்கி பாழாக்குகிற அருவருப்புன்னு இயேசு சொன்னாரே, அதுபோல் அவன் வந்து தேவாலயத்தை அவன் தீட்டுப்படுத்துவான் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வருது. இந்த கதையை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இப்போதைக்கு நான் இதை பெருசாக நீட்டாக அதிகமாக சொல்லலை. அந்த அலெக்சாண்டர் வந்து கிரேக்க தேச ராஜா. அவனுடைய இதிலேருந்து 4 ராஜாக்கள் வந்தாங்க. அதில் ஒரு சின்ன கொம்பு வந்து பெரிய கொம்பாக வந்து என்ன செஞ்சிச்சுன்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. அதில் தான் இந்த பாதாளத்தில் போன அந்த ஆவிகள்
பிசாசுகள். அந்த கூட்டத்தில் இந்த கிரேக்க தேச ராஜாவாக இருந்து அவன்கிட்ட வேலை பார்த்த ஒரு பிசாசை கர்த்தர் பாதாளத்தில் தள்ளி இருந்திருக்கிறாரு. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் அந்த அந்திகிறிஸ்து பிசாசு மேலே ஏறி வந்து அதுக்கப்புறமா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த 2 சாட்சிகளை கொண்டு போட்டதை பற்றி, அப்புறம் அந்த அந்திகிறிஸ்துன்னு ஒரு மனுஷன் வர்றானே அவனுக்குள்ளே இந்த ஆவி போய் அந்திகிறிஸ்துவாக வேலை பார்க்கறத பற்றி, அந்த அந்திகிறிஸ்துவுக்கு இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய வல்லமையெல்லாம் கொடுக்கறதெல்லாம் பற்றி எழுதியிருக்கிறத நீங்கள் வாசிக்கிறீங்க. இதை நான் மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வீட்டில் போய் வாசிங்க. அப்போ தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷ 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பயங்கரங்கள் நிறைவேறுகிறது. அப்போ தானியேல் தீர்க்கதரிசி என்ன கண்டான்? 4 ராஜ்யங்கள், பின்னாடி 10 ராஜ்யங்கள் கூட்டணி, அதிலேருந்து ஒருத்தன் வர்றான், அதிலேருந்து அந்திகிறிஸ்து வர்றான். அந்திகிறிஸ்து வந்து தேசத்தையே நாசமாக்குவான். ஆனால் கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து இதில் மோதி இதெல்லாத்தையும் உடைச்சிட்டு அது தன்னுடைய ராஜ்யத்தை பூமியெங்கும் நிலை நிறுத்தும். அதுதான் இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சி. இது எல்லாமே ஒரே விஷயந்தானே. இதைத்தான் அங்கே எழுதியிருக்கு. இதை மற்ற எல்லா இடங்கள்லையும் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இதை எனக்கு அதிகமாக டைம் இல்லாதனால அதை நான் விட்டுறேன். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த 2 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா மேதியா பெர்ஷியா, ஒத்த கொம்பு வெள்ளாட்டுக்கடா வந்து இது அந்த கிரேக்க தேசம். இதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. அதில் வர்ற 4 கொம்பு, அதில் வர்ற சின்ன கொம்பு, அதாவது அந்திகிறிஸ்துவின் ஆவி ஏற்கனவே வேலை பார்த்துருச்சு. இப்போ பாதாளத்தில் கிடக்குது. அதை திரும்பி வெளியே கொண்டு வந்து விட்டால் அது வேலையை காமிச்சிடும். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான புஸ்தகம். இந்த 9வது அதிகாரத்தில் அந்திகிறிஸ்து ஆவி பாதாளத்துலேருந்து மேலே ஏறி வரும். 12வது அதிகாரத்தில் அந்த வலு சர்ப்பம் வானத்தில் இருக்குதான், அதை கீழே தள்ளி விடுவாங்களாம். பாதாளத்துலேருந்து ஏறி ஒன்று வருது, மேலேருந்து தள்ளி விடப்பட்ட பூமியில் விழுகிற பிசாசு எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குது. அது அங்கங்கே இருக்கும்போதே இப்படி பாடு இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து பூமியில் வேலை பார்த்தா. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 13 எழுதியிருக்கிறதெல்லாம் இப்போ புரியுது, அப்படியெல்லாம் நடக்கும்னு. வாசிங்க. வருங்காலங்கள் நடக்கிறத பற்றி உங்களுக்குள்ள தெளிவான ஒரு மனநிலை வேணும். அடுத்த வாரத்தில் இதை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்கிறேன். ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரியவர்களாகிய நாங்கள் இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த சரியான வெளிப்பாடு இங்கே இருக்கிற எல்லாருடைய மனதிலும் உண்டாக கிடவது. காலம் சமீபமாக இருக்கிறபடியாலே இங்கே நாங்கள் எல்லாரும் எங்களுடைய காலங்களை வீணாக்காமல் தேவனுக்கேற்ற விதத்தில் எங்களுடைய மனதை செலுத்தி உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மாத்திரம் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர். இந்த சபை ஆட்கள் சுற்றுலுமாக இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய சாட்சியாக இருப்பார்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை அசைய பண்ணுவீர். அந்த காரியங்களில் இவர்கள் எல்லாரும் ஒரு பங்கு வகிப்பார்கள். அதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்குறோம். ஏதோ மேகங்கள் மேலே வர்றீரு எல்லாரும் போகிறாங்களான்னா அது ஜனங்களுடைய கண்கள் அது எட்டாத காரியமாக இருக்கிறது. ஆனால் வரப்போகிறது. அதை நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய இருதயங்களை நீர் வெளிப்பாடாய் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. இவர்கள் வெளிப்பாட்டின் மேல் வெளிப்பாட்டை பெற்று தேவனுக்கேற்ற விதத்தில் நன்றாய் வாழ கிருபை செய்யும், ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வந்துட்டவர்களோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.